எத்தனையோ அரசியல் கட்சிகள் தோன்றி மறைந்திருக்கின்றன. அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு பின்னாலே பல்லாயிரக்கணக்கானவரை லட்சக்கணக்கானவரை வளர்த்துவிட்டு அவருடைய வளர்ச்சியிலே உலகாங்கிதம் அடைந்த மகிழ்ச்சி அடைந்த தலைவரை அண்ணாவை போல ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை. பொதுவாக தலைவர்கள் எல்லாம் தான் தலைவராக இருக்க வேண்டும், மற்றவர்களாம் தொண்டர்களாக இருக்க வேண்டும் நினைப்பார். அதையே மாற்றியவர் அண்ணா அவர்கள். இதெல்லாம் நிறைய அரசியல் சம்பந்தப்பட்டதை நான் பேசுவதற்கு நேரமில்லை. அவர் எப்படி கல்வியில் ஈடுபாடு கொண்டிருந்தார்கள், மாணவர்களோடு இளைஞர்களோடு ஈடுபாடு கொண்டிருந்தார்கள், படிப்பதிலே அக்கறை செலுத்தினார்கள் என்ற ஒரு பகுதியை மட்டும் உங்களோடு சில மணித்துளிகள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு காட்சியை உங்களுடைய மனக்கண் முன்னாக கொண்டு வந்து நிறுத்திவிருக்கிறேன். இது கடைசி நேரம். அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி அதற்கு பின்னாலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு, உங்களுக்கு தெரியும், அவருக்கு புற்றுநோய் வந்துவிட்டது. அதற்கு சிகிச்சைக்காக நியூயார்க் நகரிலே இருக்கிற ஆஸ்பத்திரியில் போய் மருத்துவமனையில் அவர் படுக்க வைத்து ஆபரேஷன் தேதியும் குறிக்கப்பட்டு விட்டது. தேதி குறிக்கப்பட்டு அவருக்கு சொன்ன உடனே நான் டாக்டரை பார்க்க வேண்டும் என்று அண்ணா சொன்னார். டாக்டர் வந்தார். என்ன விஷயமாக நீங்க பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் நாளைக்கு ஆபரேஷன் என்று தேதி குறிப்பிட்டிருக்கிறீர்கள், அதை ஒத்தி வைக்க வேண்டும் என்று அண்ணா கேட்டார். அவர் சொன்னார், எவ்வளவு வேகமாக செய்கிறோமோ சீக்கிரமாக செய்கிறோமோ அவ்வளவு நல்லது. நீங்கள் சொல்லுகிற காரணம் சரியாக இருந்தால் ஒத்தி வைக்கிறேன். என்ன காரணத்திற்காக ஒத்தி வைக்க சொல்லுகிறீர்கள் என்று அண்ணாவை திரும்ப டாக்டர் கேட்டார். அண்ணா அப்பொழுது சொன்னார்கள், நான் ஒரு முக்கியமான புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகம் பாதிதான் முடித்திருக்கிறது. நீங்கள் நாளைக்கு ஆபரேஷன் செய்து அந்த ஆபரேஷன் விளைவுகள் எனக்கு தெரியாது. நான் புத்தகத்தை படித்து முடிக்க விரும்புகிறேன். முடித்து விட்ட பிறகு நீங்கள் ஆபரேஷனை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அவ்வளவு இது எப்படியும் ஆகலாம் என்கிற காலத்திலே கூட படிப்பது அக்கறை பற்றினார். கன்னிமாரா நூலகம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு சென்றால் போய் பார்க்க வேண்டும். பழைய நூலகம் போய் கன்னிமாரா லைப்ரரியிலே அவருடைய கைப்படாத புத்தகமே இல்லை என்று சொல்வார்கள். அவ்வளவு புத்தகத்தை எடுத்து படித்தார். அவருக்கு ஓய்வு நேரம் என்று இருப்பதே மிக குறைவு. அப்படி நேரம் கிடைத்தால் அதில் செலவிடுகிற நேரம் புத்தகத்தோடு தான் செலவிடுவார்கள். ஒரேஷியஸ் ரீடர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். அப்படி படித்தார். அவருடைய கூட்டங்களை கேட்டவர்களுக்கு தெரிவித்தோம். நான் மாணவனாக இருக்கும்போது 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அவருடைய கூட்டத்தை முதல் முறையாக விளையாட்டத்தில் கேட்கிறேன். அண்ணா அவர்கள் பொதுக்கூட்டத்தை பற்றி சொல்லும் பொழுதே அவை மாலை நேர பொதுக்கூட்டம் என்று குறிப்பிடுவார். பொதுவாக ஏதோ தலைவர் பேசுகிறார், பேச்சாளர் பேசுகிறார், கேட்டுவிட்டு எழுந்து கொள்வோம் என்று இல்லாமல் ஒருவர் பேசினால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் கூட்டத்தை விட்டு எழுந்து போகும்போது தனக்கு தெரியாத கருத்து எதையாவது ஒன்றையாவது அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும், அந்த பேச்சாளர் அவர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பல்கலைக்கழக வகுப்புகளாக பொதுக்கூட்டத்தை மாற்றியவர் அண்ணா அவர்கள். நிறைய கருத்துக்களை உலகெங்கும் இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து தேனீக்களை போல அவைகளை மக்களுக்கு வழங்குவார்கள். மாணவர்களாக இருந்தாலும் சரி, கட்சித் தோழர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை சொன்னார்கள். நீங்கள் காந்தியடிகள் நூலை படித்திருந்தால் தெரிந்திருக்கும். அதில் நீங்கள் அண்டர்லைன் செய்ய ஆரம்பித்தால் வரிக்கு வரி அண்டர்லைன் செய்ய வேண்டியிருக்கும். அது மாதிரி அண்ணாவின் பேச்சுக்கள். அவருடைய பேச்சுக்களை கேட்டு முக்கியமான பகுதிகள் என்று குறிக்க ஆரம்பித்தால் எல்லாமே முக்கியமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட பேச்சுக்களை எழுத்துக்களும் இன்றைக்கு புத்தக வடிவிலே வந்திருக்கின்றன. அதில் அண்ணாவுடைய எழுத்துக்கள் முதலில் திராவிட நாடு பத்திரிகையிலையும் அதற்கு காஞ்சி பத்திரிகையிலையும் வார வாரம் நம்பிக்கை என்று கடிதம் எழுதுவார். அதை நீங்கள் படிக்க வேண்டும். தமிழை ஆர்வம் உள்ளவர்கள் நிச்சயமாக படிப்பீர்கள் நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த பள்ளி இங்கதான் பார்த்தேன். தலைமை ஆசிரியர்களுக்கு குறிப்பை கொடுத்திருக்கிறார்கள். மிக நல்ல வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த ஆண்டுதான் விஐடியில முதலாவது திட்டத்தை அறிவித்து உங்களுக்கு தெரியும். விஐடி பல்கலைக்கழகம் இப்போது 14,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். அதில் ஒரு 1000 மாணவர்கள் வெளிநாட்டில் சேர்ந்தவர்கள். அதிகமாக 40 நாடுகளுக்கு சேர்ந்த மாணவ மாணவர்கள் இங்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியா வரை. அதில் அதிகமாக குறிப்பிட்ட ஒரு நாட்டிலிருந்து அதிகம் வந்து படிப்பது சீன நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற மாணவ மாணவிகள் 450 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன படிக்கிறார்கள் தெரியுமா? இங்கே
கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஆங்கிலமும் படிக்கிறார். இது ரெண்டு நீங்க படிக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் முதல்ல விசுவாசிட்டேன். கம்ப்யூட்டர் 9 கம்ப்யூட்டர் இருக்குதா, 10 கம்ப்யூட்டர் எத்தனை வேலை செய்யுது? 10 வேலை செஞ்சா ரொம்ப நல்லதுதான். ஆனால் 10 கம்ப்யூட்டர் வைத்துக் கொண்டு 1300 மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்க முடியாது. அநேகமாக 11, 12 மட்டும் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அத்துணை பேருக்கும் கம்ப்யூட்டர் சொல்லித் தருவதற்கு ஜெயபாலனும் இங்கே இருக்கிற பெரியவர்களும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கம்ப்யூட்டர் அறிவிக்கலாம் பழமொழி சொல்வார், கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், அது பழைய மொழி. நான் கோயிலுக்கே போவேன், கடவுள் வேலையை அவர் பார்க்கலாம், என் வேலையை நான் பார்க்கிறேன். புது மொழி, கம்ப்யூட்டர் இல்லா பள்ளியில் படிக்க வேண்டாம். அரசாங்கம் எதற்கு பணத்தை செலவழிக்கிறதோ இல்லையோ, கல்விக்கு பணத்தை செலவழிக்க வேண்டும். அதே போல ஆங்கிலம் மிக மிக முக்கியம். நான் வேலூர் தமிழ்ச்சங்க தலைவர், நான் தமிழ் மேல் அன்புள்ளவன். அண்ணாவை நினைக்கும் போதெல்லாம் தமிழை நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் படித்துவிட்டு வேலை தேடும் பொழுது எந்த அளவுக்கு ஆங்கில அறிவு இருக்கிறதோ, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறதோ, அங்குதான் வேலை தரப்படுகிறது. ஆகவே ஆங்கில அறிவு அனைவருக்கும் நல்ல முறையில் வர வேண்டுமானால் எல்லோருக்கும் சிறந்த ஆங்கிலத்தில் எழுதுகின்ற, பேசுகின்ற, தவறில்லாமல் பிழையில்லாமல் எழுதுவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று தலைமை ஆசிரியரும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையில் ஆங்கில மீடியமே இல்லை. ஆனால் ஆங்கில மீடியமே இல்லாமல் ஒரு பெண் இந்த பள்ளியிலே படித்து நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற மாணவர்கள், கிராமப்புற மாணவர்களுக்கென்று ஒரு மாணவருக்கும் ஒரு மாணவிக்கும் இலவசமாக அட்மிஷன் கொடுத்து அவர்களுக்கு தங்கும் விடுதி, சாப்பாடு அனைத்தையும் கொடுத்திருக்கோம். அது இங்கிருந்து அர்ச்சனா என்ற மாணவர்களுக்கு சேர்ந்திருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக சிறந்த கல்வியை கொடுத்ததுனால்தான் ஒரு மாணவி வந்து அங்கே போட்டியில வெற்றி பெற்று அங்கு வந்து சேர முடிந்திருக்கிறது. அப்படி பல பேர் நீங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் இன்னும் கொஞ்சம் முறையாக பயன்படுத்துவதற்கு ஆங்கில கல்வி வழி கல்வி உங்களுக்கு தேவை. அதற்கு வேண்டியதை பற்றி நான் பேசிக் கொண்டிருந்தேன். இப்பொழுதெல்லாம் அதற்கு அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்கிறது என்றும் கடினமில்லை. ஆனால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இங்கே முதன்மை தலைவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று பெற்றோர் ஆசிரியர் கழகத்தையும் இங்கே இருக்கின்ற இந்த ஊர் பெரியவர்களையும் ஊராட்சி பேரூராட்சி தலைவர் உறுப்பினர் அவர்களையும் இதில் அக்கறை எடுத்து ஊருடைய வளர்ச்சி என்பதை எவ்வளவு அந்த ஊரிலே படித்திருக்கிறார்கள் என்பதுதான் ஊரின் வளர்ச்சி. கல்வி வளர்ச்சி வந்தால் பொருளாதார வளர்ச்சி தானாக வந்துவிடும். நாம் என்றைக்குமே தமிழ்நாடு இந்தியாவிலேயே கல்வியில முன்னணியில் இருந்தவர்கள் இது இருக்க வேண்டும் என்ற எனக்கு ஆசை உண்டு. பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தில் அரசாங்க பள்ளிகள் அனைத்திலையும் தெலுங்கோடு ஆங்கில மீடியத்தை இந்த ஆண்டு கொண்டு வந்துவிட்டார். தமிழ்நாட்டில் செய்ய முடியாதென்றால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட எண்ணத்தை இங்க இருக்கிற ஆளுங்கட்சியினரும் எதிர்கட்சியினரும் ஒன்று சேர்ந்து கல்வி விஷயத்திலாவது அனைவருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல கல்வியை, தரமான கல்வியை, ஆங்கிலத்துடன் கூடிய கல்வியை தர வேண்டும். காரணம் சரியோ தவறோ ஆங்கிலம் அகில ஒரு அளவில் முக்கியத்துவம் பெற்றுவிட்டது. நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆங்கிலேய இங்கே ஒரு 250 ஆண்டு காலம் இருந்த காரணத்தினாலே நாம் ஆங்கிலம் பேசுகிற நாடுகள் வரிசையில் வந்துவிட்டோம். அதனால்தான் சீரமானவர்கள் பணத்தை கொடுத்து டாலர் கொடுத்து வேலூரிலிருந்து ஆங்கிலத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வர வேண்டும் என்று இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். இந்த படிக்கிற காலத்தை அதில் அண்ணா அவர்கள் வீணாக்கியதை இதைத்தான் சொல்ல வந்தேன். படிப்பது முக்கியம், பேசுகின்ற ஆற்றலும் தேவை. நான் அண்ணாவை பார்க்காமல் இருந்து எனக்கு பேச்சாற்றல் இல்லை என்றால் நான் பொது வாழ்க்கைக்கே வந்திருக்க முடியாது. குடியேற்ற பொதுக்கூட்டத்தில் அங்கு அண்ணா அவர்கள் வந்தார். எனக்கு அது சொந்த ஊர். என்னை அங்கே பேச சொன்னார். நான் அப்போதுதான் சட்டக்கல்லூரியை முடித்துவிட்டு வக்கீலாக வந்து சேர்ந்திருக்கிற நேரம் ஒரு 10-15 நிமிடங்கள் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. அண்ணாவுக்கு முன்னாலே நான் பேசினேன். அதுதான் அன்றைக்கே ஒரு முடிவெடுத்து அது 65, 66ஆம் ஆண்டு 67ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் என்னை வேட்பாளராக நிற்க வைப்பதற்கே